வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், காலையில விடிந்த உடனே யாரும் எதிர்பார்க்காத ஒரு செய்தி, எடப்பாடியும் எதிர்பார்த்தாரா என்று தெரியவில்லை. காலையில அன்வர் ராஜா அவர்கள் அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார். அவர் வந்த உடனே அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன்னும் இணைவது நடக்கல. மேபி இந்த வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது அவர் கட்சி திமுகவில் சேர்ந்திருக்கலாம். அறிவாலயத்திற்கு அன்வர் ராஜாவுடைய வருகையை எப்படி புரிஞ்சுக்கிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன இந்த கணேசமூர்த்தி எல்லாம் ஒழுங்கா வேலை பண்ணலாம் நினைக்கிறேன். அதாவது சாரி சத்தியமூர்த்தி ஒரு காலத்துல இன்டெலிஜென்ஸ்ல இருந்தாங்க, இப்போ வந்து அட்வைசர்ஸா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. அவங்க வந்து அவங்களுடைய நெட்வொர்க் கரெக்டா இருக்கணும்ல. இது தெரிஞ்ச விஷயம் தானே. அன்வர் ராஜா வந்து மறுபடியும் அதிமுகவில் வந்து சேர வேண்டிய காரணம் என்ன? 100% அது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரே ஒரு நபர் தான். அவர் கூறுகிறார், இந்த மாதிரி பாஜக கூட ஒரு காலமும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன். 2021 வந்து நீக்கிறாங்க. அதன் பிறகு 2023 வந்து சேர்றதுக்கான காரணமே எடப்பாடி பழனிசாமி தான். மிக தெம்பாக தெளிவாக ஆற்றலோடு, இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய ஒரு என்ன ஹீரோ மாதிரி அப்படி எழுந்து நின்று எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, இவர் கூட நமக்கு இதே கிடையாது, சகவாசமே கிடையாதுன்னு கூறுறாரு. அதன் பிறகு வந்து அவர் வந்து கட்சியில வந்து சேர்றாரு. பணியாற்றாரு. பட் ஒன்றும் பெரிய ஒரு இதுன்னு கொடுக்கல, ஒரு பெரிய மரியாதை ஒன்றும் அவருக்கு கிடைக்கல என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. பட் அந்த தருணத்துக்கு தேவைப்படுது, 2024 தேவைப்படுது. அந்த டைம்ல கொஞ்சம் கண்டுக்கிறாங்க, அந்த டைம்ல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா சிறுபான்மையினுடைய ஃபேஸ் இல்ல, இப்ப எப்பவுமே மேடையில ஒரு சிறுபான்மையர் வந்து புல்லா போட்டு உட்காரணும் இல்ல, அதற்காக வந்து யூஸ் பண்ணாங்க அந்த டைம்ல. அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சுத்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற அந்த அடிப்படையில் வந்து பாஜகவோட போய் சேர்ந்தாரு. இதற்கு வந்து அட்லீஸ்ட் கன்சல்ட் பண்ணிட்டு தான். அன்வராஜா போன்ற நபர்கள் வந்து பாஜக இருந்தனால மட்டும் அவர் வந்து ஓடி போயிட மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து மத்தியில இருந்தவர். 2014 வந்து ஜெயிச்சவர் தானே. 5 வருட காலம் வந்து டெல்லியும் பார்த்திருக்கிறாரு. ஆங்கிலம் தெரியும். இங்கிருந்து போற பல எம்பிஸ் மாதிரி கிடையாது, ஆங்கிலம் தெரியும். அங்க உட்கார்ந்து நல்லா படித்த நபர். பல நபர்கள் கூட பேசியிருக்காரு, கொஞ்சம் டிபேட்ஸ்ல எல்லாம் பங்கெடுத்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நபரா இருக்கிறார். அப்ப அந்த மாதிரி ஒரு நபரை வந்து நீங்க எளிதாக வந்து தக்க வைத்திருக்கலாம். என்னை பொறுத்தவரை வந்து இது வந்து அதிமுகவினுடைய லாஸ் தவிர திமுக ஒரு பெரிய கெயினாக நான் காணவில்லை. ஆனா அதிமுக மாபெரும் லாஸ். ஏன்னா திஸ் இஸ் தி பிகெஸ்ட் ஃபேஸ். முஸ்லீம்கள்ல சிறுபான்மையினர்ல இருக்கிற பெரிய ஃபேஸாகத்தான் நான் பார்க்கிறேன். திமுகவுக்கு அன்வர் ராஜான்ற நபர் வந்து ஒரு பெரிய கெயினா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது சார். அதிமுகவுக்கு இது சிக்னிபிகண்டான லாஸ் அப்படின்னு சொல்றீங்க. அவர் வந்து அவருடைய சிக்னிபிகன்ஸ் வந்து நீண்ட காலமாகவே அவர் வந்து தேர்தல் அரசியல்ல வந்து எந்த விதமான வெற்றியும் பதிவு செய்யாத நபராக ஒரு ரிட்டையர்டு ஸ்டேட்ல தான் அவர் இருந்தாரு. அவர் வெளியே போறது எப்படி அதிமுகவுக்கு ஒரு சிக்னிபிகண்டான லாஸா இருக்கும்னு சொல்றீங்க? ஆமா, அது நல்ல கேள்விங்க. நிச்சயமாக இப்போ இவர் யாருன்னு ஒரு இது இருக்கு இல்லையா. இவர் அன்வர் ராஜாங்கிறாரு. நிச்சயமாக 75 வயசு ஆயிடுச்சு, அதனால வந்து ஒரு பெரிய இது கிடையாது. இவர் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து 5 வருஷம் இருந்தாரு. அதன் பிறகு வந்து அமைச்சரா வந்து 2001 இருந்து 2006 வரை. அது நீங்க பார்க்கணும். அதாவது 5 வருடமாக இருந்த மிக மிக கம்மியான நபர்கள் ஒருத்தர் தான் இவரை பார்க்கணும். அந்த மினிஸ்ட்ரியில் தானுங்க 120 பேரை வந்து தூக்கி போட்டாங்க. ஏன்னா எனக்கு லைக் நியர்லி நான் எக்ஸாஜரேஷன் சொல்றேன், ஒரு 80 பேர் நினைக்கிறேன், 85 பேரை வந்து ஒரு சுழலும் நாட்டு மெரி கோ ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி, இல்லை என்றால் அந்த மியூசிக்கல் சேர்ல இருக்கிற மாதிரி ஜெயலலிதா அம்மையார் வந்து தூக்கி போடுவாங்க, மறுபடியும் கொண்டு வராங்க, தூக்கி போடுவாங்க, மறுபடியும் கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு விளையாட்டு நடந்த ஒரு தருணமாக நாம் பார்க்கிறோம். அன்வர் ராஜாவோட முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த மண்டபம் பஞ்சாயத்து யூனியன், ராமநாதபுரத்துல இருக்கிற மண்டபம் பஞ்சாயத்து யூனியனுக்கு வந்து 1986 2001 வரை அவர் வந்து சேர்மனா இருந்திருக்காருங்க. அது வந்து லேசுப்பட்ட காரியம் கிடையாது. அதாவது தொடர்ந்து ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிற, காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிற அந்த வேளையில் வந்து அவர் அதை தக்க வச்சிருக்கிறார் என்று பார்க்கும்போது அவருக்கு அங்க ஒரு செல்வாக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பது நான் வந்து மறந்துவிட முடியாது என்று நான் நினைக்கிறேன். அவருடைய டைம்ல தான் நிச்சயமாக இந்த வக்ஃப் போர்டுல கூட சில சேஞ்சஸ் எல்லாம், நல்ல சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன டைம் பீரியட் தான். ஐ திங்க் 1 இயர் அதுதான் இருந்தாருன்னு வச்சுக்கிறேன். அவருக்கு முன்னால வந்து அந்த தமிழ்முகன் ஹுசைன் இருந்தாரு. அதுல செஞ்ச பல விஷயங்கள் வந்து மாற்றத்துக்குரிய விஷயங்கள், பல விஷயங்களை வந்து இவர் வந்து சரி பண்ணி இருக்கிறாரு. அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து அவர் நிச்சயமாக பணியாற்றி இருக்கிறார். அது வந்து செம்மையாக பணியாற்றி இருக்கிறார். அப்போ ஒரு பெரிய, இன்னைக்கும் பாருங்களேன், ஒரு பெரிய களங்கம் இல்லாத ஒரு மனிதராகத்தான் அவர் வந்து தென்படுகிறார். அதிமுகனா யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாங்க எல்லாம் கரப்ட் ஃபெலோஸ் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு இடத்துல இருந்து இப்ப எடுத்துங்களேன், தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி,
எந்த எந்த ஒரு செந்தில் பாலாஜி யார் எடுத்தாலும் அதிமுக இருந்த நபர்களை யார் எடுத்தாலும் நம்ம வந்து ஊழல்வாதிகள் வந்து மிக தெளிவாக சொல்றக்கூடிய அளவுக்கு வந்து விஜயபாஸ்கர், ஐயோ மறந்துட்டேன், பெரிய ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர், ராஜேந்திர பாலாஜி, இப்படி ஒவ்வொருத்தையும் எடுத்து பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பெரிய நீண்ட பட்டியல் இருக்கும். ஊழலினுடைய ஒரு நீண்ட பட்டியல் இருக்கும். 5 வருடம் ஆட்சியில் இருந்த ஒருவர், அமைச்சராக இருந்தவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பட்டியல் இல்லைன்னு பார்க்கும்போது நிச்சயமாக அது வந்து அதிமுகவுக்குள்ளால அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அது வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லாம இருக்கலாம். ஆனால் கிரவுண்ட் அவர்கிட்ட இருக்கிறது என்றது யாரும் வந்து மறந்து விட முடியாது. இது நிச்சயமாக அது ஒரு அது நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதனாலதான் நான் சொல்றேன், தென் தமிழ்நாட்டுல அது ஒரு பெரிய லாஸ் ஆக, ஏற்கனவே வந்து தென் தமிழ்நாட்டுல பெபே தான் அதிமுக பொறுத்தவரை. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு நபரை வந்து நழுவு விடுறது வந்து அவரு அது முன்னாடி கண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இல்லையா, யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் இந்த கட்சியில், அவர்கள் எல்லாம் போறக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து நிச்சயமாக நாம் வந்து ஏதாச்சும் செய்துதான் ஆக வேண்டும் என்ற அந்த நிலை இருக்கு இல்லையா, அது அவர் வந்து கூட்டு பேசியிருக்கலாம். இஸ்லாமிய கட்சியில் இருக்கின்ற முக்கியமான இஸ்லாமியர்களை, ஜவஹர் அலி போன்ற இளைஞர்களையும், அன்வர் ராஜா போன்ற முதிர்ந்தவர்களையும் கூட்டு வச்சு உட்கார வச்சு பேசியிருக்கலாம். எப்பா வழி இல்லப்பா, இதுதான் பண்ண போறோம் என்ற அந்த விஷயத்தை வந்து தாராளமாக சொல்லியிருக்கலாம். அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். இப்ப பாஜக இருக்கும்போது தானே அன்வர் அலி வந்து வக்ஃப் போர்டுல கூட இருந்தாரு. அப்ப அவர்களுக்கு அன்வர் அலி ஜவஹர் அலி இருந்தாரு. அப்ப அவர்களுக்கு யாரும் ஒரு பிரச்சனையாக அவர்கள் பார்க்கவில்லை. ஆனா அவர் கம்யூனிட்டிக்குள்ளால அவர்களுக்கு பெரிய தாக்கம் வருகிறது, பெரிய அழுத்தம் வருகிறது இல்லையா. பாஜகவோட நீங்க எப்படி இருக்க முடியும்னா அது எப்படி இவர்கள் தாக்கி பிடிக்க முடியும்? அதற்கு எக்ஸ்பிளனேஷனாக கூட எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் சொல்லவில்லை, ஒன்னும் கூறவில்லை என்று பார்க்கும்போதுதான் அது மிக வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அப்ப வந்து நான் இன்சிக்னிபிகண்டா மாறக்கூட தயார், ஆனா நான் ட்ரைட்டரா இருக்க மாட்டேன் அப்படின்றதுதான் இதுல இருக்கிற மெசேஜா சார்? நிச்சயமாங்க. ஆமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. இதுதான் அதனுடைய உள்ளடக்கம் என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒரு என்னுடைய கம்யூனிட்டிக்கு வந்து நான் நல்லது செய்ய முடியவில்லை என்றால் அட்லீஸ்ட் நான் தீங்கு செய்யாம இருக்கிறேன், இந்த கட்சியை கொண்டு வந்து உட்கார வைக்காம இருக்கிறேன் என்ற அந்த நிலைப்பாடு தான் இருக்கிறது. இந்த கட்சியை கொண்டு உட்கார வச்சு நம்ம இந்த கன்வாடியர்ஸினுடைய அந்த இது பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டேட் எப்படி அவங்களை சப்போர்ட் பண்ணது, என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அந்தந்த இடங்கள்ல வந்து யாரையெல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதே மாதிரி பாஜக தொடர்ந்து சிறுபான்மையினர் இருக்கின்ற தாக்குதல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நாம் வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு குறிப்பாக முஸ்லிம் மக்கள் மேல் இருக்கின்ற தாக்குதல் இன்னைக்கு வந்து பல இடங்கள்ல வந்து எங்கேயுமே ஒரு வீடு கூட கிடைக்காத நிலைமை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. நீங்க அன்வர் ராஜா என்ற பேர் வைத்தால் நீங்க வந்து போய் கேட்டு பாருங்களேன், எங்காச்சு உன்னுடைய பேர் என்னப்பான்னு கேட்டா நீங்க அன்வர் ராஜான்னு சொன்னீங்கன்னா வீடு கிடைச்சிருமான்னு பாருங்களேன். அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து வெஜிடேரியன் ஆக வேண்டும். இந்த தாக்கம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளால எல்லா இடத்துலயும் வந்துடக்கூடாது, எல்லா சமூகத்துக்குள்ளாலையும் வந்துடக்கூடாது என்ற அந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் நிச்சயமாக இவரை போன்றவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். சவுத் தமிழ்நாடு டெல்டா திருச்சியிலிருந்து கீழே கடைசி தொகுதியா கிள்ளியூர் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்குளத்தோர் வாக்கு வங்கி, அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் வாக்கு வங்கி, இந்த ரெண்டுமே அதிமுகவுக்கு கடந்த காலங்கள்ல ரொம்ப முக்கியமான பேக் போனா இருந்திருக்கு. லாஸ்ட் எலெக்ஷன்ல சவுத்ல அவங்க லாஸ் பண்ணதுக்கு இந்த ரெண்டு பேக்கெட்ஸுமே அவங்களுக்கு பெரிய காரணியாக அமைந்தது. இது இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அல்லது அதிமுகவுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது மறுபடியும் அந்த பழைய ஞாபகங்களை கொண்டு வருது இல்ல. நீங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அந்த குடியுரிமை சட்டத்துல நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? கம்ப்ளீட்டா இவங்களை சப்போர்ட் பண்ணாங்க, பிஜேபியை சப்போர்ட் பண்ணாங்க. அது வந்து இத்தனைக்கும் வந்து இஸ்லாமிய மக்கள் வந்து மிக தெளிவாக அதிமுக எடுத்து சொன்னாங்க, நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கிறது, நாங்க எங்களை வந்து டிசென்ஃபிரச்சைஸ் பண்றதுக்கு தான் அந்த சட்டமே கொண்டார்கள் என்று மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அதிமுகவுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அப்படி இருந்தும் கூட அந்த இதுல வந்து அதிமுக தெளிவான ஒரு நிலைப்பாடு எடுத்து பாஜக வந்து சப்போர்ட் பண்றது. அதன் பிறகுதான் பிஜேபியினுடைய அலையன்ஸ் வருது, 2021 அலையன்ஸ் வருது. அந்த இடத்துலதான் அன்வர் ராஜா மறுபடியும் தன்னுடைய அந்த டிசென்ட்டை வந்து பதிவு பண்றாரு. அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. நீக்கின பிறகு எப்ப இவர்கள் வந்து அன்வர் ராஜா வந்து அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளிவருதோ அந்த தருணத்தை பார்த்து கொண்டிருந்து எடப்பாடியை தொடர்பு கொண்டு பேசுகிறார். அதன் பிறகு வந்து மறுபடியும் அதிமுக வருகிறார். இது நான் ஏன் குறிப்பிடுறேன்னு பாத்தீங்கன்னா, அதிமுக காரங்கிறவர் அதிமுக காரர் வந்து திமுகவுக்கு போக விரும்பாத, வேற ஒரு மாற்று கட்சிக்கு போக விரும்பாத ஒரு அதிமுக நபர் வந்து பாஜக அந்த கட்சியில் இருந்து கூட்டணியில் இருந்து நீங்கும் வரை வந்து காத்து கொண்டிருந்து அதன் பிறகு அந்த கட்சியிலேயே போய் மறுபடியும் வந்து நான் சேர வேண்டும் என்று விருப்பம் தெரிவிக்கிறார். அதன் பிறகு வந்து அந்த கட்சியில் சேர்றாரு. அப்ப இவர் வந்து வேற எங்கேயும் போகாத ஒரு மனிதர். அந்த மாதிரி ஒரு மனிதர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போர்ஸ்ஃபுல்லா வலுக்கட்டாயமா இன்னைக்கு வந்து தள்ளி விட்டுருக்காங்க. அப்ப இதனுடைய தாக்கம் பாருங்களேன். இப்ப வந்து ஏற்கனவே வந்து இப்போ சரி டிடிவி தினகரன் வந்ததுனால பல ஓட்டுகள் வந்து தெற்குல வந்துவிடும் என்று
ஒரு எண்ணம் இருக்கிறது. ஒருவேளை சில வாக்குகள் வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. பட் டிடிவி தினகரனுடைய வெற்றி என்பது ஓபிஎஸ்னுடைய தோல்வி, டிடிவி தினகரனுடைய வெற்றி என்பது சசிகலாவினுடைய தோல்வி. அதே கம்யூனிட்டியில இருந்து இருக்கின்ற ரெண்டு ஜாம்புவான்கள். அப்ப இவர்கள் வந்து அதற்கு எப்படி விரும்புவார்கள் என்ற நிலை இருக்குது இல்லையா? அப்ப முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி இப்ப எப்படியாச்சும் தேர்தல் தோத்து விடணும்பா, எப்படியாச்சும் மு.க.ஸ்டாலின் 2வது முறையாக முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற அந்த பெரும் பிரயத்தனத்தில் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் சஸ்பெக்ட் பண்றேன். எப்படி சார் இவ்வளவு கிரெடிபிலிட்டி ஸ்டேக்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி ஹேண்டில் பண்ண போறாரு? இந்த எஸ்டிபி மட்டும்தான் அவரை நம்பி இருந்த ஒரே சிறுபான்மையினர் கட்சி, இப்ப அவங்களும் இல்ல. கட்சிக்கு உள்ள இருந்த சிறுபான்மையினர் முகம் முந்தி நிலோஃபர் கஃபீல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அன்வர் ராஜா, இன்னும் மிச்சம் இருப்பது ஜவஹர் அலி மட்டும்தான். இந்த 3 பேரை தவிர வேற முகங்களும் அங்க காட்ட முடியல. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி ஸ்ட்ரைக்ஸா அவரு பார்க்கலையா? இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து இந்த பாஜக கூட்டணி அப்படின்றத எப்படி மூவ் பண்றாரு? இல்ல இதுல வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஹேண்ட்ஸ் ஆர் ட்ரைடு. அதாவது ஒருத்தர் வந்து ஏப்ரல் 11ஆம் வந்து இவர் கையை பிடிச்சி இவர்தான் தலைவர், தமிழகத்தினுடைய தலைவர், நான் சொல்றதெல்லாம் கேட்கிற தலைவர் என்று சொல்லிவிட்டு போயிட்டாரு. அப்போ அவருக்கு வந்து அதுல வந்து ஒரு இப்ப என்னை பொறுத்தவரை இவ்வளவுதானுங்க. அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயங்களை கேட்டு அனுசரித்து நடக்கக்கூடிய இடத்தில் இருந்தால், இல்லைன்னா அந்த மனப்பான்மை இருந்தால் நிச்சயமாக திமுக 2024 தோத்துருக்கும். இந்த ஒரு ஏப்ரல்ல இருந்து இப்ப என்னங்க ஜூலை கூட முடியலங்க, அதுக்குள்ளால இருக்கின்ற முரண்களை பாருங்களேன். ஒரு அண்ணாமலை வந்து தூக்கி போடுறாங்க, அண்ணாமலையை தூக்கி போடுதல்ல வர்ற மெசேஜ் அது என்னை பொறுத்து, எனக்கு அண்ணாமலை பிடிக்காதுங்க. அவர் வந்து ரொம்ப அடாவடித்தனமாக அவர் அண்ணாமலை பாஜக இங்க வளர்த்துட்டு எந்த பத்திரிகையாளரையும் அவர் வந்து சோசியல் மீடியால கிரிட்டிசைஸ் பண்ணாலும் சரி, நேரடியாக ஒரு கேள்வி கேட்டாலும் சரி, அவர் மேல சாடுவது, அதை அவர்களை வந்து குறைவாக பேசுவது, தரக்குறைவாக பேசுவது, ட்ரோல்ஸை வச்சு அட்டாக் பண்றது, இது எனக்கும் நடந்திருக்கிறது, அண்ணாமலை காரணமா நடந்திருக்கிறது. ஆனால் அந்த பாஜகவினுடைய தலைவரை பாஜகவை தூக்கி போடுகிறது. யாருடைய பேச்சை கேட்டு? எடப்பாடியினுடைய பேச்சை கேட்டு. அப்கோர்ஸ் எடப்பாடி டினை பண்ணியிருக்காரு, எனக்கு அதுக்கு சந்தம் இல்லை, இன்னொரு கட்சியினுடைய பிரச்சனை என்று. ஆனால் அதனாலதான் அந்த கூட்டணி வந்து இதுவரை ஒர்க் அவுட் ஆகல. 2024 எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆகல. இது ஒண்ணு. அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய மாற்று கட்சியில் இருக்கின்ற ஒரு தலைவருடைய, இல்லை என்றால் ஒரு இன்னொருத்தருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ன செய்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே பெரிய கட்சி, இந்தியாவில முதன்மையான கட்சி, இன்னும் அவரை 2029 தேர்தலில் கூட தோக்கடிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு கிடையாது. அப்படி இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநில தலைவரை தூக்கி அப்படியே கருவேப்பிலை மாதிரி தூக்கி போடுறாரு. இது பாஜகவுக்கு வந்த ஒரு பெரிய ஒரு நெகட்டிவா பாக்குறேன். இதுல இருந்து பாஜக தொண்டர்கள் என்ன லெசன்ஸ் எடுத்துப்பாங்க? யார வேணாலும், எப்ப வேணாலும், எந்த காரணத்துக்காகவும் எங்களுடைய லாபத்துக்காக நாங்க தூக்கி போடுவோம், அதாவது அமித்ஷா மோடியினுடைய லாபத்துக்காக நாங்க தூக்கி போடுவோம் என்ற லெசன் தான் அங்க வந்து என்ன போய் நான் அதுதான் கத்துக்கிறேன். இது ஒரு பக்கம். இவரை நம்பித்தான் ஒரு எடப்பாடி பழனிசாமி போய் நிக்கிறாரு. அப்ப இது தமிழக மக்களுக்கு மிக தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம். அப்ப இந்த கூட்டணி என்பது இந்த பாஜகக்குள்ளாலே இருக்கின்ற முரண். அதன் பிறகு இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேக்கு வருகின்ற இந்த அடுக்கடுக்கான பிரச்சனைகள், அது முதல் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி. இந்த கூட்டணி ஆட்சி என்ற கான்செப்ட் இது மட்டும் தமிழகத்தில் வரவில்லை. விஜய் தான் முதலாக இன்ட்ரடியூஸ் பண்றாரு. 2024 போன வருடம் வந்து விக்ரவாண்டியில் இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவரை யார் இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்றாருன்னு எனக்கு புரியல. அதற்கு ஒரு அஜெண்டா இருக்குதான் செய்யும். என்னால் அதுல வந்து அது நூல் பிடிச்ச மாதிரி யாரு அது பிறகு பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா, அமித்ஷா தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப அதனுடைய பொருள் என்னன்னு இருக்குது. அப்ப இது எல்லாம் எடுத்து பார்க்கும்போது விஜய் அமித்ஷா இயக்குறாருன்ற மாதிரி பொருள் வருது சார். இல்லங்க, அது அப்படி நான் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அது எதற்காக பேச வேண்டும் என்று புரியல. விஜயனுடைய நோக்கம் என்ன? தமிழகத்தில் நான் இருக்கேன்டா என்று சொல்றதுதான் விஜயனுடைய நோக்கம். அதுனா நிச்சயமாக நீங்க 15% மேல ஓட்டு எடுத்தீங்கன்னா அது அதற்கான சாத்தியக்கூறு 100% இருக்கிறது. அதன் பிறகு 2031 வந்து நீங்க தான் பிரதான எதிர்கட்சியாக வருவீர்கள். என்னை பொறுத்தளவுல வந்து சாத்தியக்கூறு இருக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏறத்தாழ தமிழகத்தில் இருக்கின்ற ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ்ங்கிறது ஒரு 5%, 6%, அதுக்கு மேல கிடையாது. 67 இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது. அப்ப அந்த 5%, 6%ல வந்து ஒரு 4%, 3% வந்து விஜய்க்கு வந்தால் கூட, சீமான்ல இருந்து இன்னொரு 2%, 3% வந்தா கூட அது 6%, 7% அதுல இருந்தே வந்துருது. அதன் பிறகு 100% என்னை பொறுத்தளவுல இவருக்கு வந்து ஒரு 10% மேல வாக்கு இருக்கிறது. அப்ப 15% மேல வாக்கு எடுத்துக்கொண்டால் விஜய் என்ற ஒரு நடிகன் வந்து, விஜய் என்ற அரசியல்வாதியாக, விஜய் என்று நாம் வந்து அடையாளம் காணக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக, நாம் இக்னோர் பண்ண முடியாத ஒரு அரசியல்வாதியாக மாறுறாரு. அப்ப அவருக்கு என்ன எதற்காக பேசுகிறார்? அப்ப யாருடைய அட்வைஸ்ல பேசினார்னு இருக்கிறது. நான் வந்து அமித்ஷா இயக்குனர் என்று சொல்ல மாட்டேன்.
அவருடைய அட்வைஸ் யார் அந்த ஓகே. விஷயத்த சொன்னாங்களோ அவரை வந்து கட்சியிலிருந்து நீங்க தூக்கி போடவில்லை என்றால் அவர் வந்து ஒரு ட்ரோஜன் ஹோஸா தான் இருப்பார் என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அங்கிருந்து ஆரம்பிக்கிறது நூல் பிடிக்கிற மாதிரி ஒரு பேசுறாரு. அதன் பிறகு கூட்டணியில் வந்து வருகின்ற குழப்பங்கள், அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி கடுமையான வார்த்தைகள் வந்து நேற்று பேச வேண்டிய அந்த கட்டாயம், இது எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ளாலேயே, அதாவது கட்சிகளுக்குள்ளாலேயும் பிரச்சனை இருக்கு. பாஜகக்குள்ளால பிரச்சனை, அதிமுகக்குள்ளால பிரச்சனை, கூட்டணிக்குள்ளால பிரச்சனை. இப்ப இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முன்னால என்னை பொறுத்தவரையில வந்து ஏதோ மு.க. ஸ்டாலின் வந்து அடுத்த வாட்டி வரவில்லை என்றால் என்ன இப்படி பேசுங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி எடப்பாடி ஒரு கங்கடம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறதா எனக்கு தோன்றது. நாம யாரும் ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை, அவரே கொண்டு போய் உட்கார வச்சிருவாரு. நம்ம அரசியல் பத்தி பேச வேண்டியதில்லை, மக்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவரே விளக்கி எல்லாம் கொண்டு போய் உட்கார வச்சிருவாரு நான் நினைக்கிறேன். நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் வந்து அவங்க வேற ஒரு ஜோஷ்ல இருக்கிறது போல தெரியுது சார். நேற்று நிர்வாகிகள் கூட்டத்துல நயினார் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு லேடி வந்து கம்பேர் பண்றாங்க. அவங்க வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வந்துட்டு சிரிச்சு சிரிச்சு அவரை பார்த்துட்டு அப்படியே பேசினவங்க கீழ இருந்து ஒருத்தர் சொல்லுங்க தைரியமா துணை முதல்வர்னு அப்படின்னு சொன்னோடனே இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு அவரு மறுக்கிறாரு. அவங்களுடைய ஜோஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்ப நாயனார் நாகேந்திரன் வந்து இவ்வளவு கன்ஃபியூஷன்ல வந்து நாயனார் நாகேந்திரன் தெளிவா இருக்கிறாரு. என்னை பொறுத்தளவுல வந்து நீங்க வந்து பாஜக என்ற கட்சி எடுத்துக்கொண்டால் அதுல வந்து இன்னைக்கு ஒரு அமித்ஷா பார் மோடி ஃபேக்ஷன், ஒரு அண்ணாமலை ஃபேக்ஷன், அதன் பிறகு நயனார் ஃபேக்ஷன், இந்த 3 ஃபேக்ஷன் இருக்கிறதாக நான் காண்கிறேன். இந்த 3 ஃபேக்ஷன் இருக்கிறது வந்து எனக்கு தெரியறதுனால நிச்சயமாக அவருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் நான் அறிகிறேன். அப்படி இருக்கும்போது இவர் இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும், அதான் கேள்வியா இருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து அதிகமாக சவுண்ட் கொடுக்காமல், அது அவருக்கு நேச்சர்லே கிடையாது, காரியங்களை வந்து கிராஸ் ரூட்ல செய்ய வேண்டும். அதாவது ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்து கிராஸ் ரூட்ல செய்ய வேண்டும். அது எங்க செய்யறதுக்கு இவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக திருநெல்வேலியில் இருந்து ஆரம்பிச்சாருன்னா நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் அவர் செய்யறாரு. இப்ப அடுத்து வந்து பாஜகவினுடைய அந்த மண்டல மாநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருந்து ஆரம்பமாகிறது, அடுத்த மாசம் நினைக்கிறேன் ஆரம்பமாகிறது. அப்ப அவரை பொறுத்தவரை வந்து இந்த பெரிய நாய்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிக்கொண்டு இன்னும் என்னை பொறுத்தவரை 8 மாசம் டைம் இருக்கிறது. அதுல வந்து நான் கிரவுண்ட்ல என்ன பண்ண முடியுமோ, மக்களை எப்படி சென்றடைய முடியுமோ, மக்களுக்கான இந்த விவசாயிகளுக்கான பல விஷயங்கள் இருக்கிறது, அதே மாதிரி பல நலத்திட்டங்கள் இருக்கிறது, மத்திய நலத்திட்டங்கள் இருக்கிறது. இந்த மாதிரியான நலத்திட்டங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி யாருக்கெல்லாம் என்னெல்லாம் செய்து கொடுக்க முடியுமோ அதெல்லாம் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இவருடைய ஒரு பர்சனல் அப்பீல்ல தான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது தான் நான் அறிகிறேன். அதாவது இவரை பொறுத்தவரை நான் வந்து கிரவுண்ட்ல நான் ஒர்க் பண்ணலாம், யாராச்சும் இஷ்யூஸை பத்தி பேசினா நான் வந்து தாராளமாக அதற்கு வந்து விளக்கம் சொல்லலாம். இந்த துணை முதல்வர் இந்த விளையாட்டுக்கே நான் கிடையாது என்ற நிலையில் தான் அவர் இருக்கிறாரு. துணை முதல்வராக்குனா அவர் ஒன்றும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு. பட் அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில் அது வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அதிமுக ஜெயிச்சா அந்த அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். அந்த அழுத்தம் இருக்கும்போது ஒரு மிதனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் என்று எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டாரு. அதனால தாராளமாக என்ன போர்ட்போலியோ வேணாலும் அவர் கிடைக்கும். என்னை பொறுத்தவரை ஹோம் போயிரும் நினைக்கிறேன். இதுல இன்னொரு பக்கம் எல்லா கட்சிகள், எந்த கட்சி ஒரு சின்ன தவறு செய்தாலும் அது திமுகவினுடைய பலமான பாயிண்டா மாறிடுது. பாமக 2 படுவது திமுகவினுடைய பலமாகிறது. அதிமுக பாஜக கூட்டணி திமுக பலமாகிறது. அதிமுகவின் சிறுபான்மையினர் அதிருப்தி திமுகவுக்கு பலமாகுது. பாஜகவுல வந்து சோறு கூட போடுவேன் ஓட்டு போட மாட்டேன்னு மக்கள் சொல்றதை வெளியே சொல்றது வந்து திமுகவுக்கு பலமாகுது. இப்படி எங்க எது நடந்தாலும் இது திமுகவினுடைய பலமாக, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்காது திமுகவுக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய பலமான பாயிண்டாக மாறுது. எங்க என்ன தவறு நடந்தாலும் திமுக பலமா மாறுது. இதுல திமுக கவனமா இருக்க வேண்டிய இடம் இது. மெத்தனம் தான். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இன்னைக்கு மக்கள் பிரதிநிதிகள் வந்து எந்த மாதிரியான நடந்து கொண்டு இது இருக்கிறது. எனக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. சென்னையில் இருக்கின்ற மாபெரும் செல்வந்தர், அவருக்கு ஆபீஸ்ல அருகில் இருக்கின்ற ஒரு இடத்தை வந்து அபகரிக்கக்கூடியது, அதற்கு வந்து ஒரு பத்திரிகையில வந்து தமிழ் பத்திரிகையில வந்து அவர் வந்து ஏதோ பிளான் பண்றாரு. கார்பரேஷன் 8 கோடிக்கான சொத்தை வந்து அபகரித்த நபர்கள் வந்து திரும்பி வாங்குது என்று போட்டுக்கிறார். என்னதுன்னா இவருடைய ஆபீஸ் வந்து விரிவாக்கம் பண்ணணும். இந்த மாதிரி அதாவது இது அந்த மக்கள் நிறைய வந்து அதிருப்தி வருது. அந்த ஏரியால எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது. சில விஷயங்கள் வந்து குறிப்பிட முடியாது. இதை வந்து கட்டுப்படுத்தவில்லை என்றால் மு.க. ஸ்டாலின் எந்த அளவுக்கு வந்து சாரி கேட்டாலும் சரி, இல்லை எந்த அளவுக்கு அவர் இறங்கி சென்று யார்கிட்ட என்ன பேசினாலும் சரி, அவருக்காக கூட ஓட்டு விழாது. அவரை மதிக்கின்றவர் இருக்கிறார். இன்னைக்கு இமேஜ் இருக்கின்ற ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு நபர் தான், மு.க. ஸ்டாலின் தான். அது ஒரு ஆட்சி
முடிச்ச அப்புறம், அதாவது 4 வருட காலம் முடிந்த பிறகு கூட ஒரு நபருக்கு வந்து இன்னைக்கு செல்வாக்கு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவரா தான் இருக்கிறாரு. அவர் நல்லா தான் இருக்கிறாங்க, அவர் கூட இருக்கிறவங்க சரியில்லை, கட்சிக்காரன் சரியில்லை, அந்த ஒரு விஷயம் தான் மறுபடியும் இது ரெயின்ஃபோர்ஸ் ஆகுது என்று நான் காண்கிறேன். இதற்கு தலைமையில் இருந்தான் கண்டனம் வர வேண்டும். ஏனென்றால் இன்று வரை நீங்க குறிப்பிட்ட ஒரு விஷயம், முக்கியமான விஷயங்க, இந்த நெகட்டிவ் ஓட்ஸ் தான் திமுக வந்து கொண்டிருக்கிறது. நீங்க ஃப்ரம் பிகினிங் ஆஃப் டைம்ல இருந்து எடுத்து பாருங்க. அதாவது எம்ஜிஆர் வருகிறார். எம்ஜிஆருக்கு பிறகு பாத்தீங்கன்னா 87ல நெகட்டிவ் ஓட்டு. ஏனென்றால் அங்க வந்து 3 சின்னங்கள் நிறுத்தி கொண்டிருக்கிறார். 96ல அம்மையார் செய்த அடாவடித்தனத்துக்கு நெகட்டிவ் ஓட்டு. 2006ல டெஸ்மா எஸ்மா அந்த மாதிரி விஷயங்கள் செய்து மறுபடியும் நெகட்டிவ் ஓட்டு. 2011ல இருந்து 2016 வரை அம்மையார் ஒண்ணுமே செய்யல. அவர்கள் வந்து ஆட்சி பொறுத்தவரை தவிர ஸ்கூட்டர் கொடுக்குறேன், லேப்டாப் கொடுக்குறேன், அது கூட கொடுக்கல. பாதி இடங்கள் அது கொடுக்கவில்லை. அப்போ பெரிய நெகட்டிவிட்டி இல்லாதனால 91, 96ல இருந்த நெகட்டிவிட்டி, 2001, 2006ல இருந்த நெகட்டிவிட்டி இல்லாதனால வந்து மறுபடியும் 2014ல ஜெயிக்கணும். அப்கோர்ஸ் மக்கள் நல கூட்டணி இருக்குது, அதெல்லாம் காரணமாக கொடுத்து எடுத்துக்கொள்ளலாம். என்னை பொறுத்தவரையில வந்து ஒரு 5 வருட காலம் இருந்த ஒரு கட்சிக்கு அந்த அளவுக்கு ஆன்டி இன்கமன்சி இருக்கும். அந்த ஆன்டி இன்கமன்சில தாராளமாக இன்னொரு கட்சி வந்து உட்காரும். ஆனால் அந்த ஆன்டி இன்கமன்சியை நெகேட் பண்ணி அதை விட ஒரு சதவீதத்துல வந்து ஒரு அதிமுக மறுபடியும் ஜெயிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க வந்து நெகட்டிவ் ஓட்னால மட்டும்தான் திமுக இதுவரை ஜெயித்து கொண்டு வருகிறது. நீங்க குறிப்பிட்ட விஷயமும் அப்படிதான் இருக்கிறது. முழுக்க முழுக்க இவர்களுடைய நெகட்டிவிட்டினால திமுக வருகிறது என்று. இந்த சூழ்நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலை மாறி திமுக என்பது ஒரு பாசிட்டிவ் கட்சி என்று பார்க்க வேண்டும். அதற்கான எல்லா விஷயங்களும் வந்து ஒரு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். கீழே இருக்கிறவன் எல்லாத்தையும் கவுத்து கொண்டிருக்கிறார்ன்றதுதான் நான் பார்க்கின்ற அளவில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நான் காண்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.